அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் 2வது பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். 6ஆம் வசனத்திலே, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேட்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிப்பிக்கிறபடியால், இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளின் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் என்று சொல்லி இங்கே ஏசாயாவை குறித்து சீலோவான் தண்ணீர்கள் ஓடுகிற ஒரு ஆறையும் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியினுடைய அருகில் அரியணை போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அசிரியா ராஜாவையும் குறித்து இங்கே ஏசாயா ஒரு காரியத்தை சொல்ல முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சீலோவான் தண்ணீரானது மிகவும் சத்தமில்லாமல், களங்கள் இல்லாமல், அமைதியாக, எந்தவித ஆரவாரமும் இல்லாமல், யாருக்கும் ஆபத்தை விளைவிக்காமல் ஓடக்கூடிய சீலோவான் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் நாட்களில் இந்த சீலோவான் ஆறானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆறாக இருந்தது. இது சீயோன் மலைக்கும் மோரியா மலைக்கும் இடையே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது கிருபையை பற்றி மிகவும் தெளிவாக காட்டக்கூடிய ஒரு மெல்லிய சத்தத்தை உடையதாக, இனிமையான ஓசையை உடையதாக இந்த சீலோவான் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயாவின் நாட்களிலே அவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறாக அது இருந்தது. சீனாய் மலை என்பது நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். மோரியா மலையானது ஆபிரகாம் பலியிடுகிறதற்காக ஈசாக்கை சென்ற பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிறதற்கு பதிலாக ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்ததை பார்க்கிறோம். தாவீது இந்த இடத்தில்தான் ஆலயம் கட்டும்படியாய் இடம் வாங்கினார். சாலோமோன் இந்த மோரியா மலையில்தான் ஆலயத்தை கட்டினார். இந்த மலையினுடைய கடைசி பகுதியில்தான் கொல்கதா மலையில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோரியா மலையில் தன்னை ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக ஒப்பிட்ட ஆண்டவர் அங்கே ஈசாக்கை தப்பவிட்டார். ஆனால் கொல்கதா மலையில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தப்பவிடவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து அருளுகிற சமாதானத்திற்கு அடையாளமாக இந்த சீலோவான் ஆறானது அது ஓடிக்கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அது புகழ்பெற்ற ஒரு ஆறாக இருந்ததை இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு குருடனை அவர் சேற்றை பூசி, கண்களிலே சேற்றை பூசி, நீ சீலோவான் குளத்திலே போய் கழுவு என்று சொன்ன பொழுது அவன் கழுவி சுகம் பெற்றதை பார்க்கிறோம். அந்த சீலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். இந்த சீலோவான் ஆறு கிறிஸ்து அருளுகிற, ஆண்டவராகிய இயேசு அருளுகிற சமாதானத்திற்கு அடையாளமாக, கிறிஸ்துவையே அடையாளமாக காட்டக்கூடிய ஒரு ஆபத்தில்லாத ஒரு ஆறாக இருக்கிறது என்று சொல்லி இதை நீ அசட்டை பண்ணினால் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அசட்டை பண்ணி மக்கள் மேல நம்பிக்கையை வைத்து கொண்டு அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய இஸ்ரவேல் வட இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவையும் அவர்கள் நம்பினபடியினாலே ஆகாஸ் அடுத்தபடியாக அசீரியா ராஜாவாகி அவன் நம்ப போகிற ஒரு சூழ்நிலை இருந்தபடியினாலே ஏசாயாவின் மூலமாக உலகத்தையும் உலகத்தினுடைய மக்களையும் சாத்தானையும் அவனுடைய கரத்தையும் பிடிக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியினுடைய அருகிலே அரியணையிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அசிரியாவினால இது ஒரு சத்ருவினுடைய ஆயுதத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. மக்களை நம்புகிற, உலகத்தை நம்புகிற, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற ஜனங்களுக்கு வல்லமையாய் புரண்டோடுகிற ஆபத்து நிறைந்த
ஆறாக அசீரியா ராஜா இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மிகவும் சத்தமிட்டு கொண்டு அலறிக்கொண்டு ஓடுகிற ஒரு ஆறாக, அதில் மாட்டிக்கொள்ளுகிறவர்களை சாகடிக்கக்கூடிய ஆறாக அது இருக்கிறது. அது உங்க மேல புரண்டு வந்துவிடும் என்று வட இஸ்ரவேலை குறித்தும், அது இங்கே யூதாவுக்குள்ளேயும் புகுந்து வந்து எருசலேமை தவிர மீதி எல்லா பட்டணங்களுக்குள்ளாக கூட கடந்து வந்துவிடும் என்றும் ஏசாயாவினால் எச்சரிக்கப்படுகிறது. ஆகாஸ் ராஜா இவனை அசீரியா ராஜாவை தனக்கு துணையாக கொண்டு சீலோவாம் ஆறுகளை அசட்டை பண்ணினபடியினால் எசேக்கியாவின் நாட்களிலே இந்த அசீரியா ராஜாவினால அநேக ஆபத்துகள், அநேக சொத்து இழப்புகள், பொன் வெள்ளி, ஆலயத்தில் உள்ள அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய நிலைமை எசேக்கியா ராஜாவிற்கு நாம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே சீலோவாம் தண்ணீரை அசட்டை பண்ணினால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக விளக்குகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஏசாயா முதல் அதிகாரத்திலே சொல்லியிருந்தாரே, நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை தொடர்ந்து அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக என்று சொல்லி ஏசாயா ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். மனிதர்கள் சொல்லுகிற கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படியணும், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு பயப்படணும், கலங்கணும் என்று சொல்லி மனிதர்களுக்கு பயப்படுகிறதை நீங்கள் விட்டு நீங்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆருக்கு பயப்பட்டா போதும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் அவன் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை இங்கே ஏசாயா ஜனங்களுக்கு நன்மை செய்ய படியுங்கள் என்கிற போதனையின் கீழே இதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பயப்படுகிற பயம், ஆண்டவர் மேல பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். நீங்க அந்த ஆண்டவருக்கு பயப்படலன்னா, அவரை சார்ந்து கொள்ளலன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளலன்னா, அவரை தள்ளி விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவரே ஒரு தடுக்கலின் கல்லாக, இடறுதலின் கண்மலையாக, சுருக்கும் கண்ணியுமாக அவர் மாறிவிடுவார். அவரை விசுவாசித்தால் ரட்சிக்கிற கண்மலையாக அவர் இருப்பார். விசுவாசிக்கவில்லை என்றால் இடறுதலின் கண்மலையாக அவர் மாறிவிடுவார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் பவுல் இதை விளக்கும் வண்ணமாக சொல்லுகிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுவில் இயேசுவும் இந்த காரியத்தை சொல்கிறார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 பகுதிகள் மனிதர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன. ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவரை புறக்கணித்து தள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராய் இருக்கிறார். புறக்கணித்து தள்ளினால் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்து தள்ளுகிறவராக, இடறுதலின் கல்லாக, தவறுதலின் கண்மலையாக அவர் மாறிப்போவார். இதை பேதுருவும் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லுகிறார். இதை விலையேறப்பெற்றதுமான அந்த கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அவன் அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு சொல்றாரு. விசுவாசிக்கலன்னா அவர் இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக, தவறுதலுக்கு ஏதுவான கண்மலையாக அவர் மாறிப்போவார். விசுவாசிக்கிறவனுக்கு அவர் விலையேறப்பெற்றவர் என்று பேதுருவும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கடமை 1 பேதுரு 3:15 சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற
யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆபகுக் 2:20 கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆண்டவரை இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணும்படியாகவும், ஆண்டவருக்கு பயப்படும்படியாகவும், அவருடைய வழிகளில் நடக்கும்படியாகவும், அவர் மேல முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த வேதம் சொல்லுகிறது. இல்லை என்று சொன்னால் அவர் இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக, தவறுதலுக்கு ஏதுவான கண்மலையாய் மாறிவிடுவார் என்றும் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே திரும்பவும் சொல்லுகிறார், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, அவனுடைய வாழ்வில்லை அவனுக்கு ஒரு வைகரை இல்லை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த சாட்சி ஆகமத்தையும் வேதாகமத்தையும் கவனித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அசட்டை செய்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்கிற காரியத்தை கீழே திரும்பவும் சொல்லுகிறார். இடுக்க நடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தார் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு போவார்கள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியும் என்று சொல்லியிருக்கிறத ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாதபடியினால, ஆண்டவருடைய சத்தம் அவருடைய பிரசன்னம் இல்லாதபடியினால அவர்களுடைய வாழ்க்கை இடுக்கத்தால இருளடைந்து அந்தகாரத்திற்குள்ளே அது தள்ளுண்டு அவங்க அதற்குள்ள வெளிச்சம் இல்லாதபடியினால அலைகிறவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதோடு கூட ஒரு சில பாவங்களையும் குறித்து தீமை செய்தலை வெட்டிவிட வேண்டும் என்கிற தலைப்பிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலே அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவைகளுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறான். சுற்றுப்புற ஜனங்களினுடைய அந்த காரியங்களை சுபாவங்களை உள்வாங்கி கொண்டு வாழ்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாயிலும் ஸ்திரீயாயிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிகிறவர்கள் மேல அந்த இரத்த பலியே நான் இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யாரெல்லாம் அருவருப்பானவர்கள் என்று உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9-12 வரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு பட்டியலை கொடுக்கிறார். தன் மகனை மகளை தீக்கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்தக்காரன், செத்தவர்களிடத்துல குறி கேட்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீமை செய்தலை விட்டுவிடும்படியாக எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் இருள், இந்த பூமியை மூட போகிற காரிருள் ஜனங்களை மூட போகிற நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் நன்மை செய்ய படிக்கும்படியாக அந்த சீலவாம் தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் அது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் அது இருக்கிறபடியினால அது நம்மை, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே, அவரை அண்டிக் கொண்டு அவரை இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி அவருக்காக வாழ்ந்து அவருக்கு அருவருப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த கொல்கதா மலையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவர் ஒரு நாளிலே மணவாளனாக வெளிப்படும் பொழுது மணவாட்டியாகிய சபையாக நாம் அவரை சந்திப்போம். இல்லை என்று சொன்னால் அவர் நமக்கு இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக, தவறுதலுக்கு ஏதுவான கண்மலையாக மாறி போகிறபடியினால் இந்த உலகத்தில் இருளிலே அலைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு நாம் அலைகிறவர்களாக, இடுக்கத்தினால நம்முடைய வாழ்க்கை நிறைந்ததாக வெளிச்சம் இல்லாமல் அது மாறிவிடும். வெளிச்சமாய் தோன்றுகிற இயேசுவை நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே.
சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.